பிரிகு ரிஷியிடம் தவபலம் உள்ளது. உங்க மானச புத்திரனாய் உள்ளதால் சக்தியும் உள்ளது. அதோட காவிய தாயின் பிரதிவிர்த்தையும் புதிய ஆற்றலும் கிடைத்ததால் அவர் இன்னும் அதிக சக்திசாலி ஆகிவிட்டார். நான் உனக்கு வாக்களிக்கிறேன். என் வாக்கை நிறைவேற்றிவிட்டுத்தான் நான் திரும்புவேன். நாராயணரே, சங்கடம் நெருங்குகிறது நாராயணரே. ஆகையால் உங்கள் நித்திரையை கலைத்தே ஆக வேண்டும். சங்கடங்களை பற்றி எச்சரிக்கவே எழுப்புகிறேன். கண்களை திறங்கள் நாராயணரே. நாராயணரே, உங்களைத்தான். பழிவாங்கும் எண்ணத்தோடு பிரிகு ரிஷி ஆயுதத்தோடு கிளம்பி இங்கு வந்துவிட்டார். எழுந்திருங்கள் நாராயணரே. நாராயணரே, நாராயணா, நீங்கள் விழித்து விட்டால்தான் என்னுடைய அச்சம் நீங்கும். தயவு செய்து எழுந்திருங்கள். நாராயணரே, உங்களைத்தான். இனி முடியாது தேவி. அவரை நான் வந்து எழுப்புகிறேன். வார்த்தைகளால் அல்ல, என் ஆயுதங்களால் அவரை எழுந்திருக்கச் செய்வேன். ஆனால் தாயே, பல மகாசக்திகளை ஒன்று திரட்டி பிருகு முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாராயணரோ தனியாக என்ன செய்ய போகிறார்? மகரிஷி பிருகு, அதோடு நாராயணர் மத்தியில் மகா யுத்தத்திற்கான சங்கு ஒலிக்கப் போகிறதா? நாராயணா, எழுந்திரு. என்னோடு வந்து யுத்தம் புரியவும். என் மனைவியின் தலையை வெட்டி பெரிய பாவத்தை செய்திருக்கிறாய். அதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராகிவிடு. அதோடு என்னுடைய மனைவிக்கு நீ தாசனாய் இருப்பாய் என்ற வாக்கை அளித்துவிடு. நாராயணா, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. அமைதி காக்கவும் மகரிஷி, அமைதியாக இருங்கள். குரோதத்தின் அக்னியில் உங்கள் ஞானத்தை எரித்து விடாதீர்கள். இது என் குரோதத்தின் உஷ்ணம் அல்ல தேவி. இது என் மனைவியின் அன்பாகும். இது என் கௌரவமாகும். பழிவாங்க வந்தவனை தயவு செய்து தடுக்காதீர்கள். இல்லை என்றால் இங்கு அநீதி நடந்துவிடும். இங்கு அநீதி நடந்துவிடும். நாராயணா, எழுந்திரு. நாராயணா, உன் சுதர்சனத்தை கையில் எடு. அதைத்தானே நீ என் மனைவி ஒரு ஸ்திரீயின் மேல் பயன்படுத்தினாய். மகரிஷியாரே, கண்களில் இருக்கும் குரோதத்தை விலக்கி விட்டு பாருங்கள். நாராயணரின் சுதர்சனம் ஒரு ஸ்திரீயை அழிக்கவில்லை, ஒரு ரிஷியின் மனைவியை அழிக்கவில்லை. அந்த சுதர்சனம் அதர்மத்தை நினைத்து பார்த்த எண்ணத்தை அழித்தது. நானும் அங்கே சாட்சியாக இருந்தேன். நாராயணர் தவறு செய்யவில்லை, காவிய தாய் தான் தவறு செய்தார்கள். நாராயணரின் தர்மம் மற்றும் கடமைக்கு இடையூறாக அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் வேண்டி கேட்டோம், புரிய வைக்கவும் முயற்சி செய்தோம். லக்ஷ்மி நாராயணன் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தர்மத்தின் மார்க்கத்தில் தடையாக நிற்க வேண்டாம். ஆனாலும் அதர்மத்தை கடைபிடிப்பேன் என்று கூறினார்கள். தன்னுடைய தவ பலத்தால் அவர்கள் ஆயுதத்தை எடுத்தார்கள். அசுரகணங்கள் மீது நடக்கும் அனைத்து தாக்குதலையும் தடுப்பேன். அதற்காக நான் எனது தவ வலிமையால் உங்கள் அனைவரையும் மயங்கச் செய்வேன். நாராயணர் வேறு என்ன செய்வார் கூறுங்கள் மகரிஷி. அப்பொழுது இவரிடம் வேறு வழி இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிறது. ஒன்று என் மனைவியின் தாசனாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது என்னோடு யுத்தம் புரிய வேண்டும். அவரிடம் வேறு எந்த வழியும் இல்லை. நில்லுங்கள் மகரிஷி. ஓர் அறந்தாங்கி உங்களை எச்சரிக்கிறாள். அதோடு லக்ஷ்மி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். உங்களுடைய எச்சரிக்கை என்னை பின்வாங்க வைக்கப் போவதில்லை. உங்கள் வேண்டுதலும் என்னை தடுக்கப் போவதில்லை. தடுக்கப் போவதில்லை. தடுக்கப் போவதில்லை. உங்களது தவமானது
அதோடு அசுரர்கள் இவ்வளவு காலம் காத்திருந்தது நிறைவேறப் போகிறது. இந்த 3 உலகத்திலும் உனது ஆளுமையை செலுத்த நீ தயாராகிவிடு. உன் தவத்தை நிறைவேற்றி வரும்பொழுது பிரிகு ரிஷி நாராயணரை நமக்காக பழி வாங்கி அவருடைய சக்தியை நிச்சயம் செயலிழக்க செய்வார். உன்னுடைய வலிமையை எதிர்கொள்வதற்காக யாரும் இங்கு இருக்க போவதில்லை. தூக்கத்தை கலைத்துவிட்டு எழவில்லை என்றால் நீ என்னை கண்டு அச்சம் கொள்கிறாய். பேச்சால் புரியவில்லை என்றால் அவரை எழுப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நான் தங்களை எச்சரித்தேன். தாங்கள் கேட்டீர்களா? குரோதம் புத்தியை பேதலிக்க செய்யும். ஆனாலும் ஆவேசத்தில் செய்திருந்தாலும் நீங்கள் மகா பாவத்தை செய்துள்ளீர்கள். இது பெரிய அநியாயம். அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். அதுவும் ஸ்திரீக்கு முன்னால் நாராயணரை அவமானப்படுத்தியுள்ளீர்கள். ஆகையால் நாராயணரின் அவமானத்தை ஸ்திரீ பொறுத்துக் கொள்ள மாட்டாள். நான் உங்களை... அமைதி தேவி. ரிஷி பிரிகு ஒரு மகாரிஷி ஆவார். ஓர் மகாரிஷி மீது கோபம் கொள்வது ஸ்ரீக்கு உச்சிதமாகாது தேவி. இவர் மகானாக இருக்கலாம், சக்திசாலியாக இருக்கலாம், தவ வலிமையும் இருக்கலாம். ஆனால் இவர் உங்களை தாக்கி இருக்கிறார். உங்களை தாக்க இவருக்கு தகுதியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. உங்களை இவர் காலால் மிதித்திருக்கிறார். அதுவும் உங்கள் இதயத்தில். அங்கு நான் வசித்துக் கொண்டு இருக்கிறேன். நாராயணர் லக்ஷ்மியின் இல்லம் அது. இவர் தங்களை மட்டுமல்ல, என்னையும் அவமதித்து விட்டார். இவர் செய்த தவறுக்கு இவருக்கு தண்டனையை அளியுங்கள் நாராயணரே. இவரை உடனே தண்டியுங்கள். இவர் எனக்கு தண்டனை அளிப்பாரா? மகரிஷி பிருகுவை தண்டிப்பாரா? தண்டனையை வழங்க நான் இங்கு வந்திருக்கிறேன். அனைத்து உலகும் சாட்சியாக இருக்கும். நாராயணன் தண்டனையை அனுபவிப்பதை இந்த உலகம் பார்க்கும். ஒரு கணவனின் கையால், ஒரு மகரிஷியின் கையால். இந்த யுத்தம் நடந்துவிட்டால் இது உலகம் முழுவதையும் பாதிக்கும். தவ பலமும் தெய்வீக சக்தியும் மோதப் போகிறது. இது சர்வநாசத்தின் சங்கநாதமாகும். உலகத்தின் நலனிற்காக பலமுறை சுதர்சனத்தை பயன்படுத்தினீர். இன்று உங்கள் கௌரவத்திற்காக பயன்படுத்துங்கள். அவரது ஆசையை நிறைவேற்றுங்கள் நாராயணரே. இவரது ஆணவத்திற்கான தண்டனையை அளித்து விடுங்கள். அதாவது மகரிஷி பிரிகு தன் தவபலத்தால் அவர்களுக்கு உயிர்தானம் கொடுத்து விட்டார். என்னுடைய மனபாரமும் சற்று குறைந்துவிடும்.
இவருக்கு வேதனையை அளித்துள்ளேன். இவருக்கு என்னால் தண்டனையை அளிக்க இயலாது. என்ன கூறுகிறீர்கள் நாராயணரே? இவர் தங்களை எட்டி உதைத்தார். அவர் வேதனையை பற்றி பேசுகிறீர்களே? ஆம் தேவி, நான் ஒரு வீரன், இவர் ஒரு சந்நியாசி. வலிமையான என்னுடைய உடலை இவர் தாக்கியதால் நிச்சயம் இவருடைய கால்களுக்கு வலி ஏற்பட்டிருக்கும். மகரிஷி, தங்கள் கால்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லையே. தங்கள் பாதங்களுக்கு நிச்சயம் வலி உண்டாகியிருக்கும். இவர் உங்கள் நெஞ்சில் ஏறி மிதித்தவர். ஆனால் தாங்கள் நாராயணரே, இவர் வலியை பற்றி கவலைப்படுகிறீர்கள். யாரையும் நாம் தண்டிப்பதற்கு முன்னால் அவர்களின் மனவேதனையை புரிந்து கொள்ள வேண்டும் தேவி. இவர் வலியை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் யார் புரிந்து கொள்வார்கள்? மனைவியின் மீது கொண்ட அன்பின் சக்தியால் இவர் தன்னுடைய மனைவியை மீண்டும் உயிர் பெறச் செய்திருக்கிறார். இவரை தண்டிக்க கூடாது, இவருக்கு வரமளிக்க வேண்டும். மகரிஷி, தங்கள் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நான் செய்த காரியம் அது என்னுடைய கர்மமாகும். அத்துடன் உலகத்தின் சமநிலையை காப்பதும் என்னுடைய கடமையாகும். அந்த சமநிலைக்காக நான் தங்களுக்கு வரமளிக்க விரும்புகிறேன். கூறுங்கள் மகரிஷி, தங்களுக்கு என்ன வேண்டும்? வரம் கொடுக்க கூடாது. இவரை தண்டியுங்கள் நாராயணரே. தர்மத்தை தன் மனைவியின் அவமானத்தோடு சேர்த்து அதர்மத்திற்கு துணை புரிந்துள்ளார். இவர் மனதில் அன்பு இல்லை, பழிவாங்கும் எண்ணம் தான் உள்ளது. இவர் உங்களை எட்டி உதைத்துள்ளார். ஒரு மனைவிக்கு முன்னால் அவர் சுவாமியை அவமானப்படுத்தியுள்ளார். உறங்கிக் கொண்டு இருந்தவரை எட்டி உதைத்து பெரும் பாவத்தை செய்திருக்கிறார். நாராயணர் தங்களுக்கு வரம் அளிக்கட்டும். ஆனால் அவரது மனைவி, அதாவது நான், லக்ஷ்மி, உங்களுக்கு சாபம் அளிக்கிறேன். நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அனைத்து மகரிஷியாரும் அனுபவிப்பார்கள். இன்று இந்த நொடியில் இருந்து நீங்கள் உங்களோடு சேர்ந்து அனைத்து மகரிஷியார்களும் தரித்திரமாகி விடுவீர்கள். உங்களுடைய எண்ணங்களும் தரித்திரமாகவே இருக்கும், தரித்திரமாகவே இருக்கும், தரித்திரமாகவே இருக்கும். இது என் குரோதத்தின் சாபம் அல்ல. நீங்கள் செய்த கர்மாவின் பலன் இது. காரணம், எங்கு நாராயணர் அவமதிக்கப்படுகிறாரோ அங்கு ஸ்திரீ இருக்கவே மாட்டாள். இனி தங்களுக்கும் உங்கள் அனைத்து மகரிஷி சமூகத்தினருக்கும் என்னுடைய ஆசீர்வாதமும் கிடைக்காது, என்னுடைய துணையும் கிடைக்காது. தாங்கள் நாராயணரை அல்ல, லக்ஷ்மியை உதைத்திருக்கிறீர்கள். இப்போது செல்லுங்கள் மகரிஷி. தரித்திர வாழ்க்கையை வாழ தயாராகுங்கள். செல்லுங்கள். ஆம், நான் எட்டி உதைத்தேன். ஆனால் இவைகளை செய்தும் எனக்கு ஸ்ரீ கிடைப்பால் லக்ஷ்மி. நீங்கள் அளித்த சாபம் இருக்கிறதே, அது ஒருபோதும் பலிக்கப் போவதில்லை. இப்பொழுது நீங்கள் என்னிடம்
வரம் கேட்க சொன்னீர்கள் அல்லவா? வரம் அளியுங்கள். உங்கள் மனைவியான தேவி லக்ஷ்மி என் வீட்டில் மகளாக பிறக்க வேண்டும், மகளாக பிறக்க வேண்டும், மகளாக பிறக்க வேண்டும். இன்னொரு வரமும் வேண்டும் நாராயணா. எதுவரையில் தேவி லக்ஷ்மி என் வீட்டில் மகளாக இருக்கிறாளோ அவருடைய இந்த சாபமானது ஒருபோதும் பலிக்க கூடாது, பலிக்க கூடாது, பலிக்க கூடாது. இந்த வரத்தை அளியுங்கள். வேண்டாம் நாராயணரே, இந்த அநியாயத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வேண்டாம் நாராயணா, தேவி லக்ஷ்மிக்கு அநியாயம் நேர்ந்துவிடக் கூடாது. நாராயணரே, பல வேதனைகளையும் சங்கடங்களையும் கடந்த பிறகுதான் இப்போது லக்ஷ்மி நாராயணர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். என்னை உங்களிடத்தில் இருந்து பிரித்து விடாதீர்கள். இந்த வரத்தை அளிக்க வேண்டாம் நாராயணரே. என்ன ஆயிற்று நாராயணா? எதற்கிந்த மௌனம்? வரம் அளியுங்களேன். உங்களது கடமையும் சமநிலையும் எங்கே சென்றது? கம்பீரமாக நின்று வாக்கு அளித்தீர்களே, அதே கம்பீரத்தோடு உங்களால் வரத்தை தர இயலவில்லையா? நாராயணரே, எனக்கு பிரிதல் என்னும் வேதனையை மீண்டும் அனுபவிக்க வேண்டாம். நாராயணன் லக்ஷ்மியை பிரிந்து விட்டால் அந்த பிரிதலை எவனாலும் தாங்கிக் கொள்ள இயலாது. ஆனால் தாங்களோ கோபத்திற்கு அடிபணிந்து இவரை சபித்து விட்டீர்கள். இப்பொழுது என் வாக்கிற்கு கட்டுப்பட்டு நானும் வரமளித்தாக வேண்டும். ஆனால் நாராயணரே, தங்களுடைய இந்த வரம் எனக்கான பெரிய சாபமாக அமைந்துவிடும் நாராயணரே. அன்பானது பழிவாங்கும் எண்ணத்திற்கு முன் தோற்றுவிடும். நானும் அறிவேன் தேவி. ஆனால் நானும் என்னுடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். வேண்டாம் நாராயணரே. இந்த பூமியின் சமநிலைக்காக, ரிஷு பிரிகுக்கு நடந்த அநியாயத்திற்காக இதை செய்துதான் ஆக வேண்டும் தேவி. நான் வரமளித்தே ஆக வேண்டும். பிரிகு ரிஷியாரே, நான் நாராயணன் தங்களுக்கு வரமளிக்கிறேன். என்னுடைய மனைவியான தேவி லக்ஷ்மி தங்கள் வீட்டில் தங்களுடைய மகளாக பிறக்கப் போகிறார், பிறக்கப் போகிறார், பிறக்கப் போகிறார். இருந்தாலும் சங்கடம் உள்ளது நாராயணா. நீங்கள் அளிக்கும் வரம் முழுமை பெறாமல் இருந்துவிடும். ஏனென்றால் நான் உங்களை எட்டி உதைத்ததை தேவி லக்ஷ்மி நினைத்து கொண்டே இருந்தால் என்னை தந்தையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
எனக்கு மகள்தான் வேண்டும், விரோதி அல்ல. இதற்கு ஒரு வழி உள்ளது. அதாவது தேவி லக்ஷ்மி என் வீட்டிற்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும். அதாவது நடந்த எந்த சம்பவமும் நினைவில் இருக்கக்கூடாது. நீங்கள் யார் என்பதை அவர் அறியவே கூடாது. உங்கள் அன்பை அறியக்கூடாது. நீங்கள் பதி என்றும் அறியக்கூடாது. தான் தேவி லக்ஷ்மி என்று ஒருபோதும் அவர் அறியக்கூடாது. அப்பொழுதுதான் உங்கள் வரம் முழுமை பெறும். நாராயணரே, எனக்கு தாங்கள் தான் வரத்தை அளித்த உங்கள் வாக்கை நீங்கள் நிறைவேற்றி உள்ளீர்கள். குறைந்தபட்சம் என் நினைவிலேயே வாழ்ந்து விடுங்கள் நாராயணரே. நாராயணரை பிரிந்து லக்ஷ்மியால் எவ்வாறு வாழ முடியும்? எவ்வாறு வாழ்வாள் இந்த லக்ஷ்மி நாராயணன்? நடப்பதை தடுக்க முடியாது தேவி. தத்தாஸ்து, தத்தாஸ்து, தத்தாஸ்து.